ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு சமையலறை. விநாயகர் சதுர்த்தி நெருங்கிட்டே இருக்குது. விநாயகருக்கு நிறைய விதமான கொழுக்கட்டைகள் பிடிக்கும். நான் இன்னைக்கு பண்ண போகிறது பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் மோதகம். ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கும் பிள்ளையார்பட்டியில் இதை தான் பிரசாதமாக விநியோகம் பண்ணுவாங்க. பிள்ளையாருக்கு எத்தனை விதமான கொழுக்கட்டைகள் பண்ணாலும் அவர் ஏற்றுப்பார். ஆனாலும் இது ஒரு ஸ்பெஷலான நைவேத்தியம். இது எப்படி நம்ம சாஃப்டாக சூப்பராக வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிள்ளையார்பட்டி மோதகம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 1 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு பாசிப்பருப்பு. அரிசி பருப்பையும் நல்லா தண்ணி விட்டு கலைஞ்சு இது ஊற வைக்கணும். 1 hour ஊற வச்சாதான் நம்மளுக்கு அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி வேக வைக்கும் போது நம்மளுக்கு பஞ்சு போல் சாஃப்டாக வரும். இப்போ நான் ரெண்டுத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு 1 hour ஊற வச்சிடுறேன். இப்போ 1 hour ஆயாச்சு. பாருங்கள், அரிசியும் பருப்பும் நல்லா ஊறியிருக்கு. இப்போ அரிசியும் பருப்பையும் நம்ம ஒரு காட்டன் துணியில் தண்ணியெல்லாம் க்ளீனாக ஒரு வடிகட்டியால் வடிச்சிட்டு நல்லா பரப்பி நிழலில் உணர்த்த போகிறோம். இப்போ நான் காட்டன் துணியில் போட்டு கையால் நல்லா பரப்பி விடுறேன். இது நல்லா உங்களுக்கு காயணும். நிழலில் உணர்த்தினா போதும். இது காஞ்சாச்சுன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, நம்ம எடுத்தோம் அப்படின்னா அரிசி அப்படியே விழும். அப்புறம் நம்ம தொட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அரிசி ஒட்டும். கொஞ்சம் ஈரப்பசையாக இருக்கணும். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே இருக்க பாருங்கள். அரிசி கீழே விழுது, ஆனால் ஒட்டவும் செய்யுது. இதுதான் கரெக்டான பதம். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம காய வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் வானலில் போட்டு ஸ்லைட்டாக வறுக்க போகிறோம். செவக்க வறுக்கணுங்கிறதுல லைட்டாக ஒரு 5 minutesக்கு சூடு வர வரைக்கும் வறுத்தா போதும். நம்ம வறுத்த அரிசியும் பருப்பையும் நல்லா ஆறுனக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து ரவை பதத்துக்கு நம்ம பொடிச்சுக்க போகிறோம். ரொம்ப ஹை ஸ்பீடில் போட்டு மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது. லைட்டாக பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் திரும்பியும் வானலில் 3 கப்பு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அரிசியும் பருப்பும், அதை நம்ம போட்டு வேக வைக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு உப்பை சேர்த்துட்டு தண்ணி ஒரு கொதியில் வரும்போதே நம்ம இந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்து நல்லா வேக விடணும். இதில் ஒரு டிப்பு, தண்ணி கொதிக்க முன்னாடி நம்ம போட்டுடணும். அப்போ தான் நம்மளுக்கு கட்டி தட்டாமல் இந்த மாதிரி நல்லா வேகும். இப்போ நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டதுக்கும் இப்போது நல்ல டிஃப்ரென்ஸ் இது பாருங்கள். அரிசியும் பருப்பும் நல்லா வெந்தாச்சு. இந்த நேரத்தில் நான் 1.25 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். என்னோடய வெல்லத்தில் தூசு தும்பு கிடையாது, நான் அப்படியே சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெல்லம் ஸ்ட்ரெயிட்டாக போட வேண்டாம், கல் மண் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வடிகட்டியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கெட்டி பதம் ஆன உடனே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் அதை கலரும் போது பார்த்தீங்கன்னா இந்த பேனில் ஒட்டாமல் வரணும். அதுதான் இதோட பதம். இப்போ பாருங்கள், கலந்து கொடுத்துட்டே இருக்கேன். கலர உங்களுக்கு கெட்டி பதமாகவும் வரும், அதே மாதிரி பேனில் ஒட்டாமல் வரும். பார்த்திங்களா, இப்போ பேனில் ஒட்டாமல் வந்துருச்சு. இதை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு மோதகமாக பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை மாவு நல்லா ஆறிடுச்சு. கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு ரவுண்டாக இந்த மாதிரி பால் மாதிரி ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். பிள்ளையார்பட்டியில் இப்படி தான் பிரசாதமாக தருவாங்க. ட்ரெடிஷ்னல் முறையில் பார்த்திங்கன்னா இப்படி தான் பிடிப்பாங்க. நம்ம அழகாக இருக்கணுங்கிறதுக்காக மோதகம் ஷேப்பில் பண்ண போகிறோம். நான் இந்த ஷேப்லேயும் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் மோல்ட்லேயும் சேர்த்து பண்ணியிருக்கேன். மோல்டில் இதே மாதிரி எப்படி பண்ணுங்கிறது நான் ப்ரீவியஸ் வீடியோலாம் போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரு தடவை காட்டுறேன். மோல்டில் நல்லா கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம லைட்டாக வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அரிசி பருப்பை, அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு சூப்பரான மோதகம் ஷேப்பில் கிடைக்கும். நான் பிள்ளையாருக்கு ஆல்ரெடி நிறைய விதமான மோதகம் கொழுக்கட்டை எல்லாம் பண்ணியிருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நிறைய கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ மோல்டுக்குள்ளே நம்ம அந்த அரிசியும் பருப்பையும் ஸ்டஃப் பண்ணோம் இல்லையா, இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க, எவ்வளோ அழகாக க்யூட்டான மோதகமாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம இட்லி தட்டிலையோ இல்லை ஸ்டீமர்லேயோ வேக வச்சு எடுக்கணும். நான் வாழலையை நடுப்புற வச்சு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ட்ரெடிஷ்னல் முறையாக ரவுண்டாகவும் பிடிச்சிருக்கேன், மோதகம் ஷேப்லேயும் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த கொழுக்கட்டையெல்லாம் வேகட்டும்.
இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயாச்சு. நல்லா பஞ்சு போல் சாஃப்டான பிள்ளையார்பட்டி மோதகம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. எப்பயும் நம்ம கொழக்கட்டை வந்து பண்ணாலும் இந்த பிள்ளையார்பட்டி மோதகம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாக யம்மியாக இருக்கும். இந்த மோதகம் வந்து திரும்பி சாப்பிட தோணும். அத்தனை ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் இந்த பிள்ளையார்பட்டி மோதகம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மோதகம் அப்புறம் கொழக்கட்டை ரெசிபீஸ் எல்லாமே நான் வந்து என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அது தவிர பிள்ளையார்க்கியே 21 கொழக்கட்டை படைக்கிறோங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியும் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ விநாயகருக்கு இந்த கொழக்கட்டையை வந்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு ஓம் கம் கணபதியே நமகன்னு சொல்லி இந்த கொழக்கட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே பாருங்கள், பஞ்சு போல் சூப்பர் சாஃப்டாக வெந்திருக்கு. வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு எல்லோரும் இந்த பிள்ளையார்பட்டி மோதகத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கெல்லாம் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். உங்களெல்லாம் கூடிய சீக்கிரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.